இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் மனம் திரும்புதல் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எப்படியாய் ஒரு பெரிய கட்டடத்துக்கு அஸ்திபாரம் மிக மிக முக்கியமானதோ, அதே மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா முதலாவதாக மிக மிக தேவையான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல் தான். இயேசு அவர் முதலாவதாக தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புதல் குறித்து தான். மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி, அவர் மாத்திரமல்ல அவருடைய சீஷர்களும் மனம் திரும்புதல் குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போ எவ்வளவு முக்கியமானது பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோன்ற திருப்தி நம்பிக்கை இருக்கும், அவர் போவது என்பது மிகவும் சந்தேகம். காரணம் என்ன அப்படின்னா, மனசு தான் முக்கியமானது. பொதுவாகவே உலகத்து மனுஷன்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, மனசு அப்படின்னாலே ஒரு குரங்கு மாறிடுவாங்க. எப்படி ஒரு குரங்கு விட்டா ஒரு மரத்துல அது அப்படியே கிளை தாவிக்கொண்டே போகுதோ, அது மாதிரி மனசு அது தாவிக்கொண்டே போகும். இப்படி தாவிக்கொண்டே போற மனசு கடைசியில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பரிதாபத்தோடு கூட முடியும். நம்பிக்கை இல்லாம முடியும், தற்கொலை முடியும். இன்னும் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போய் பரிதாபமான ஒரு சூழ்நிலை நிற்பாங்க. ஆனால் இந்த மனம் திரும்பும் போது மனசை இயேசு பக்கம் திருப்ப வேண்டும். வேதம் தான் சொல்லுது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை போட்டிருக்கு, தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள், தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். நம்ம மனம் திரும்பக்கூடிய காரியங்கள்ல ரொம்ப விழிப்பா இருக்கக்கூடிய காரியம், யூ டர்ன் டு ஜீசஸ். இயேசு கிட்ட போய் திரும்புங்க, இயேசுக்கு நேரா திரும்புங்க. இயேசு கிட்ட நேரா திரும்பாத படிக்க உள்ள வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மனம் திரும்பல் ஆகாது. மனம் திரும்புறதுக்கு முன்னால உள்ள அத்தியாயம் இருக்கு, முதல் அத்தியாயம். அது என்ன அப்படின்னா, எபேசு சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேர் லிஸ்டே இருக்கு, முன்னே, முற்காலம், முன்பு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் திரும்புவதற்கு முன்பதாக, இயேசு பக்கம் திரும்புவதற்கு முன்பதாக உள்ள நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் தூரமா இருந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, காணியாட்சி புறம்பா இருந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மனசும் மாமிசமும் விரும்பின வாழ்க்கை, நம்பிக்கையற்றவளா இருந்தோம், அந்தகாரமா இருந்தோம். இன்னும் சொல்ல போனா இது மாதிரி நிறைய காரியங்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடனாலையா இல்லாதபடிக்கு அந்நீரா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே அந்த பவுல் சொல்றாரு. காரணம் இவையெல்லாம் இயேசு கிட்ட திரும்பாததுக்கு முன்னாலே உள்ள நம்முடைய வாழ்க்கை. ஆனா இயேசு கிட்ட திரும்பின பிறகு நம்முடைய வாழ்க்கை அது மாற வேண்டும். முதலாவதாக புரிஞ்சுக்கணும், மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றது முக்கியம் அல்ல. அந்த மனம் திரும்பிய அனுபவம், அந்த முதல் நிலை ஏற்பட்ட அந்த அனுபவம் நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை, மனம் திரும்பிய ஒரு சீஷன், மனம் திரும்பிய ஒரு விசுவாசின்னு சொல்லி அந்த எண்ணத்திலே உறுதியா இருக்க வேண்டும். அப்படியாய் உறுதியா இல்லாத படிக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கும்போதுதான் பாத்தீங்கன்னா பின்மாற்றம், பேரு சொன்ன மாதிரி பன்றியான தன் கக்கினை தின்ற அந்த அனுபவம், அல்லது அசுத்த ஆவியை திரும்பவும் நம்ம எதுக்கு அடிமையா இருந்தோமோ அந்த அசுத்தாவை நமக்குள்ள திரும்ப அது நம்முடைய வாழ்க்கை கேடான வாழ்க்கைய மாறுகிற அந்த அனுபவம். இவையெல்லாம் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனம் திரும்பிட்டேன்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த மனம் திரும்புதல் வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டே போகவில்லைன்னு சொல்லிதான் அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியான காரியங்கள்ல நம்ம இந்த மனம் திரும்புதலை நகர்த்தி கொண்டே போகணும், மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, முதலாவதாக நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை நாம் அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோக்கத்தை அறிஞ்சிட்டா நம்ம மனம் திரும்புவதற்குள்ளே நாம் அழகா போயிட்டு அதை நகர்த்தி கொண்டே போயிட்டு நல்ல போராட்டம் போராடினேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியும். அதனால அந்த மனம் திரும்புதல் அனுபவத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், அது ஆரம்பிக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா நகர்த்தி கொண்டே போகணும். நகர்த்தி கொண்டே போகவில்லை என்றால் அது நமக்கு ஒரு பெரிய அழிவாக, நம்ம அழைப்பின் நோக்கம் இல்லாம போயிடும். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, பைபிள்ல போட்டிருக்கு நோக்கம்னா என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன, ஒரு விசுவாசி ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு,
பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு புடுங்கப்படும். மத்தேயு 15:13. இன்னொரு வசனம் பைபிள் போட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13:48, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த 2 வார்த்தையும் பாருங்க. அப்ப நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்னன்னா, அவரோடு இருக்கும்படியாக, அவர் ராஜ்யத்துல போய் நம்ம பங்கு பெறும்படியாக தான். இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் ஒரு பெருசு இல்லைங்க. இந்த உலகத்தின் வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறோம். சில பேர் சொல்லுவாங்க வாழ்த்தும் போது, என்னது 100 வயசு வரைக்கும் வாழணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசனை பாருங்களா. 50-60 வயசு வாழ்ந்தாலே அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு நாளையும் கடத்துவது என்பது ரொம்ப அரிது. அது மாத்திரமல்ல, நம்ம மற்றவங்களை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கணும், சார்ந்து தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, வயசாகும் போது, வருஷங்கள் கூடும்போது நமக்குள்ள பலகீனங்கள் வருது, நோய் வருது, வியாதி வருது, பணம் தேவைப்படுது. இந்த சூழல்லாம் உண்டு. அப்படின்னும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெறும் 4 விரக்கட்ட அளவுதான். அப்படின்னா என்னன்னா, ரொம்ப குறுகிய ஒரு வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பதை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் நகர்த்த வேண்டும். மனசை ஒருபோதும் பழைய வாழ்க்கைக்குள்ளேயும், மனசை ஒருபோதும் உலகத்தின் ஜீவித்துக்குள்ளேயும், மாமிசத்தின் ஜீவித்துக்குள்ளேயும், பிசாசுக்குள்ளேயும் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக நம்ம செல்லும் போது மாத்திரம்தான் நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால என் அன்பியான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நோக்கம் இதுதான். இந்த உலகத்திலே ஒரு நங்கூரம் பாய்ச்சி இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் கிடையாது. இந்த பூமியை நமக்கு ஒரு குடியிருப்பு இல்லை, நமக்கு பரலோகம் தான் குடியிருப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம காத்திருக்கிறோம். இதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கம் உள்ள நாம மனம் திரும்புவதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக திரும்ப திரும்ப இந்த காரியத்தை பிரஸ் பண்ணதுக்கு காரணம் உண்டு. ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் அதுல அவர்கள் நகர்த்தி கொண்டு போகும்போது கோட்டை விட்டுடுறாங்க. மனம் திரும்பாம திரும்பவும் அந்த பழைய காரியங்கள், மனசும் மாமிசம் விரும்பினது, கர்த்தருக்கு தூரமா போறது, இன்னும் சொல்ல போன நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காரியங்கள், அப்புறம் காணியாட்சிக்கு திரும்ப பின்னாலே போகிறது, தேவனுடைய கோபாக்கனை பாத்திரமா மாறுறது, இப்படியான அந்நியராய் மாறுவது, இப்படிலாம் திரும்ப போயிடுறாங்க. அப்படி திரும்ப போகாதபடிக்கு நாம் விழிப்பாக இருப்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல உங்க மத்தியில நம்ம அந்த மனம் திரும்புதலை எவ்வளவு ஜாக்கிரதையா நகர்த்தணும் அப்படின் போது வேதத்திலிருந்து இந்த 3 விஷயத்த நான் சொல்லுகிறேன். இவையெல்லாம் நீங்க என்னுடைய ஆவியிலே உணர்த்தப்பட்ட காரியங்கள். நிறைய காரியங்கள்லாம் சொல்லலாம். உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்திருக்கணும், தேவநீதியை செய்யணும், பசுத்தமா இருக்கணும், ஆண்டவர் வழியை எதிர்பார்த்திருக்கணும். இவையெல்லாம் உண்மைதான். ஆனா என்னுடைய ஆவியில இந்த மனம் திரும்புதல் அப்படின் போது இதனோடு கூட சம்பந்தப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு காரியத்தை 3 விஷயத்தை மத்தியிலே நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதல் காரியமாக வேதத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 3:20. அதுல பாத்தீங்கன்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். முதல் அனுபவம் பாருங்க. திரும்ப சொல்றேன், எது நம்முடைய மனம் திரும்புதலை ஜாக்கிரதையாய் நகர்த்தணும் அப்படின்னா நோக்கம் முக்கியம். நாம் செல்லக்கூடிய இடம் இயேசுவண்டை, அவர் ராஜ்யத்துக்கு. அப்படி எனும்போது நம்முடைய மனம் திரும்பல் ஒருபோதும் பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பின்மாற்றத்துக்குள்ள போகாதபடிக்கு நாம் முன்னே நகர்த்த வேண்டும். அப்படின் போது முதலாவதாக நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். அப்போ சில தெளிவப்பட்டிருக்கு, மனம் திரும்பி குணப்பட வேண்டும். இந்த குணம் ஹீல் அப்படின் போது நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன நான் வியாதிப்பட்டேன், நான் என்ன நோய்பட்டேன், நான் என்ன காயப்பட்டேன், நான் ஏன் நான் குணப்படணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க தெளிவா போட்டிருக்கு என்னன்னா, மனம் திரும்பி குணப்படுங்கன்னா நாம முன்னே மனம் திரும்புவதற்கு முன்னாலே வாழ்ந்த வாழ்க்கையின் பெயர் பார்த்தீங்கன்னா நோய் உள்ள வாழ்க்கை, காயம் உள்ள வாழ்க்கை, சாபம் உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத கோபாக்கடின வாழ்க்கை. அதனால அந்த வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்மள தேவன் குணமாக்க வேண்டும் அப்படின்னும் போது நம்ம மனம் திரும்புவது மாத்திரம்தான் நம்முடைய ஆவிய ஆத்மா சரீரத்துல உள்ள எல்லா சாபங்கள், எல்லா காயங்கள், எல்லா நோய்கள் எல்லாம் நீங்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதனால மனம் திரும்பும் போது உண்டாகிற சம்பவம், மனம் திரும்பும் போது உண்டாகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் குணப்படுவீர்கள். முதல் காரியம் நீங்க குணப்படணும். உங்களுக்கு எந்த பிணி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆத்மாவிலும் ஆவிலையும் சரீரத்திலும் நோய் இருக்கக்கூடாது. நோய் இல்லாத ஒரு காரியம், சாபம் இருக்கக்கூடாது. சாபம் இல்லாத ஒரு காரியம்,
இன்னும் சொல்ல போனா ரணங்கள் இவையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்புறதுக்குரிய அர்த்தம் எல்லாம் போச்சு. நீ எத்தனை பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மா பேர் மாத்திரம் தான் கிறிஸ்தவங்களாகிறாங்க, ஆண்டு பிள்ளையாகிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள உள்ளான வாழ்க்கையில அந்தரங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாவ காரியங்கள், செல்போன்ல பாவ காரியங்கள், இன்னும் நிறைய சொல்லினே போலாம். பாவம்னா அதை விவரிச்சு பேச முடியாது. விசுவாசத்துல வராத யாவும் பாவம். அந்த விசுவாசிக்காதபடி, இயேசுவை விசுவாசிக்காதபடி இருக்கும்போது பாவம். அதுதான் என்ட்ரன்ஸ், அதான் ஆர்வமே. அதுல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள்ல நம் மேற்பார்வையில மேலோட்டமாக ஒரு தேவ பிள்ளையை போல காட்டலாம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ரணங்கள், உள்ளே போனா சாபம், நோய்கள், இவையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உண்மையாய் மனம் திரும்ப மட்டும்தான், நம்முடைய மனம் திரும்புதல் மூலமாக தான் நம்முடைய ஆவிய ஆத்மாவில் உள்ள காரியங்கள்லாம் அது மாற்றம் மாறியும், குணம் மாறியும். முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு என்னன்னா, அப்போஸ்தலர் 11:18 வாசிக்கிறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்து மேலே பற்றுதலா இருந்தால் மற்ற மக்களை போல் நாமளும் பரிதவிக்கப்பட்ட மக்களாய் மாறுவோம்னு சொல்லி கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரமே. நம்ம இன்னைக்கு இயேசுவை பிடிச்சதுக்குரிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம். இம்மைனா என்ன? இன்மைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு நல்ல உணவு, உடை, உறையுள், வசதிகள், பகட்டான வாழ்க்கை, ஆடம்பரம், இவையெல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம இம்மைக்காக மாத்திரம் தான் வாழ ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு மனம் திரும்பிய ஒரு கிறிஸ்தவ தேவப்பிள்ளை, அது உண்மையாய் மனம் திரும்பி இருந்தால் அவர் நோக்கம் என்ன? ஃபுல்லா ஜீவனுக்கு போகணும். இடுக்கமான வாசல் வழியை கண்டுபிடிச்சு நான் ஜீவனுக்கு போவது மாத்திரமல்ல, நான் இன்னைக்கு கண்ணை மூடனா, கண்ணை திறக்கும் போது இயேசுவை பார்ப்பேன், அவருடைய ராஜ்யத்தில் இருப்பேன்னு சொல்லுகிற அந்த நிச்சயம், அந்த நிச்சயம் தான் முக்கியமானது. அந்த நிச்சயத்தை தான் மனம் திரும்புதல் கொடுக்கிறது. மனம் திரும்புதல் கொடுக்கிறது. மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தின் மூலமாக இயேசு கொடுக்கிறார். அதனால ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, புரிந்து கொள்ளுங்கள், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். மூன்றாவது நீ பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமானது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 19:4-6 பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். இவருடைய உண்மையான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைவு, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருப்பது, பரிசுத்த ஆவிக்குள்ளே முங்கி இருப்பது, பரிசுத்த ஆவிக்குள்ளே இருப்பது. அப்படிதான் யூதல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுங்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவின் மூலமாக நாம் கனி கொடுக்க வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீதி, பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம், இப்படியான இந்த 9ஐயும் பரிசுத்த ஆவிக்குள்ளே தராத காரியங்கள் பாத்தீங்கன்னா அது நமக்கு பேர் உண்டாகும் தவிர அவன் நாமத்துக்கு மகிமையா இருக்காது. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்த வாழ்க்கை ஞானஸ்நான வாழ்க்கை. நீங்க ஞானஸ்நானம் அப்படின்னா தண்ணியில முங்கிட்டு போயிட்டா ஞானஸ்நானம் எப்ப எடுத்தீங்க? 1995, இப்போ 2025, இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லும் போது, இத்தனை வருஷம் நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்களா அப்படின்னா சந்தேகப்படுறோம், டவுட் படுறோம். என்ன காரணம் அப்படின்னா, சில சறுக்கள், சில வழுக்கி விழுதல் அனுபவம், பின்மாற்ற அனுபவம், இவையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே முழுகி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் உங்க வாழ்க்கையில இருள் இருக்காது. ஒருபோதும் இடரை விட மாட்டீங்க, வழிக்கு விட மாட்டீங்க, பின்மாற்றத்தில் உங்களுக்கு போக மாட்டீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்ய மாட்டீங்க. பிரியமானது மட்டும்தான் நீங்க செய்வீங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து வாழ்கிற வாழ்க்கையின் பெயர் தான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம். அது பரிசுத்த ஆவினால் கொடுக்கிற ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவரை குறிச்சி, அந்த ஞானஸ்நானத்தை குறிச்சி யோவான் சொல்லும் போது, எனக்கு பின்னே வருகிறவர் என்னை காட்டிலும் பெரியவர், என்னை காட்டிலும் மகிமையானவர், என்னை காட்டிலும் உயர்ந்தவர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நம்ம எண்ணினே போலாம். ஏன்னா அவ்வளவு மகத்துவமானவர் இயேசுவானவர். அருமையான. அதனால இந்த 3 அனுபவத்துல நாம் நிலைத்திருக்கும் போது, முதல் அனுபவம் பார்த்தீங்கன்னா குணப்பட்ட அனுபவம். 2வது அனுபவம் பார்த்தீங்கன்னா ஜீவனை முக்கியத்துவப்படுத்தி செல்கிற அனுபவம். 3வது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவிக்குள்ளே
நிறைந்து முங்கி வாழ்கிற அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள வாழும்போது உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதலை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா நகர்த்தி கொண்டு போறீங்க. முடிவிலே நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை பெறுவீங்க. உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, துதிக்கிறோம், சோத்துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே, உண்மை அறியாது இருந்தோம், உங்க தூரமா இருந்தோம், மனசும் மாமிசம் திருமண வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், நம்பிக்கையற்றவளா இருந்தோம், தேவனற்றவளா இருந்தோம் ஆண்டவர். இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம் ஆண்டவரே. சுருங்க சொல்லும் போது நாங்கள் கோபாக்கின் பாத்திரமா இருந்தோம் ஆண்டவரே. ஆனா எங்களை தேடி நீர் வந்து ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு கொடுத்த அந்த முதல் அனுபவம் ஆண்டவரே, மனம் திரும்புகிற அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் இதை ரொம்ப ஜாக்கிரதையாய் நகர்த்தி செல்ல தேவனை கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனம் திரும்புதல் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒருபோதும் அது பின்னோக்கி போகாதபடிக்கு ஆண்டவரே, பழைய வாழ்க்கைக்குள்ள போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க தேவனை கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உமது விசேஷகரமா அமரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பாவத்தை குறிச்சு, தங்களுடைய வாழ்க்கையில உள்ள ஆண்டவரே கசப்பான அனுபவத்தை குறிச்சு, பின்மாற்றத்தை குறிச்சு கண்ணீரோடு செபிக்கிற இந்த அருமையான தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஆண்டவரே இறங்கி அவங்களை ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை மாற்றுவீராக வர ஆண்டவரே. மனம் திரும்புத அனுபவத்தை இன்னும் ஜாக்கிரதையை நகர்த்த தேவனை கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். உங்க சமூகத்தினை தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். நீரே மகிழ்ப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர்.